ஏமா ரொம்ப பிரமாதமா பயிறு நிறைய சாப்பிட்டேமா. சந்தோஷமா. சண்மதி, உன்னோட குக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். ஹேண்ட்ஸ் ஆஃப். சமையல் எப்படின்னு நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. அப்புறம் நான் யார்கிட்டயும் பாராட்டெல்லாம் எதிர்பார்க்கல. நாமளும் ஒவ்வொரு தடவையும் இந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இன்னைக்கு முடிஞ்சிரும் நாளைக்கு முடிஞ்சிரும் நினைக்கிறோம். ஆனா இன்னும் இந்த அம்மா குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா முன்ன விட இந்த அம்மா இப்போ ரொம்ப தெம்பாயிட்ட மாதிரி தெரியுதே. சமந்தி அம்மா, வாங்க சமந்தி. வாங்க சமந்தி. ஏதோ வேண்டிங்க வீட்டு கல்யாணம் சொல்லிட்டு போனீங்க, 2 நாள் இருந்துட்டு வரீங்கன்னு பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அது எப்படிங்க? சமந்தி அம்மா இங்க உடம்பு முடியாம இருக்கும்போது நான் போய் அங்க அக்கடான்னு உட்கார்ந்துட முடியுங்களா? அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு அப்படியே பதச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆர்த்தி, சமந்தி அம்மா, இப்ப உங்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லீங்களே? நல்லா இருக்கீங்களா? எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அது போதுங்க. நான் மட்டும் தாங்க அங்க இருந்தேன். என் உசுரெல்லாம் சம்மந்தி அம்மாக்கு எப்படி இருக்கோ என்னாச்சோன்னு இங்கேயே தாங்க அலைஞ்சிட்டு இருந்தது. அப்பப்ப நான் ஆர்த்திக்கு போன் பண்ணி சம்மந்தி அம்மா நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டே தாங்க இருந்தேன். இல்ல ஆர்த்தி? ஆமாமா. ஆமாத்த. ராஜி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை நீங்க சொல்லிதான் தெரியணுமா? நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க சம்மந்தி, போங்க. ஆமாங்க சம்மந்தி, எனக்கு கூட தலைவலி அப்படியே இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆர்த்தி, அம்மாக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? சரிம்மா. வர சம்மந்தி. ராஜிமா, இந்தாங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா இப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? நீ வா, நம்ம உள்ள போலாம். இருடி. நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே இருக்கிறது? ஆபரேஷன் பண்ணவங்க இப்படியா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? பேக் பெயின் வரும்னு டாக்டர் சொன்னாருல்ல. ஒரு 10 நாள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்படி நடந்துட்டா எப்படி ராஜிமா? சரி, ஏதோ ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தா பரவாயில்ல, மத்தபடி ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்காதீங்க ராஜிமா. நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேவா? சரிம்மா. சண்மதி, இதெல்லாம் நாங்க சொன்னா உங்க அத்தை கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டா. ஏதோ நீ சொல்ல போய் தான் உங்க அத்தை சரின்னு சொல்லியிருக்கா. இதுக்குதான் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியங்க சொல்லணுங்கிறது. மேடம். வாங்க பாண்டியன். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், கார்த்திக் சார் வீட்ல இல்லையா? வீட்ல தான் இருக்கான். நீங்க உட்காருங்க, நான் வர சொல்றேன். ஓகே. கார்த்திக், உட்காருங்க. உன்னை பார்க்க மேனேஜர் பாண்டியன் வந்திருக்காரு. வாப்பா. வரேன். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. சார் உட்காருங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே நம்ம கம்பெனியோட ஹாஃப் இயர்லி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். போன வருஷம் கம்பெனி ஹாஃப் இயர்லி அக்கவுண்ட்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட ரெவென்யூ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். வாவ், சூப்பர். அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம நிறைய ப்ராஜெக்டை நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நம்ம கம்பெனியோட ஷேரு ரொம்ப அதிகமாயிருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க கம்பெனியை நல்லபடியா லீட் பண்றதா சார் காரணம்.
அதெல்லாம் இல்லை. முதல்ல என்னோட அம்மா அவங்க என் கூட இருக்கும்போது எல்லாமே சக்சஸ் தான். அது மட்டும் இல்ல, முதலாளி யாரா இருந்தாலும் அங்க வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். என்ன கேட்டா நம்ம கம்பெனி growthக்கான முக்கியமான காரணமே நம்ம ஒர்க்கர்ஸ் தானே சொல்லுவேன். சரியா சொன்ன கார்த்திக். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி அவங்க ஒர்க்கர்ஸை நல்லபடியா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னைக்குமே வெற்றிதான். பாண்டியன், இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கிறதுனால இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் 10% அதிகமா கொடுங்க. சரிங்க மேடம். அப்புறம் 2 முதியோர் இல்லத்துல இருந்து நம்ம கிட்ட டொனேஷன் கேட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட அடுத்த 2 வருஷம் ஆசிரம சாப்பாட்டு செலவை எல்லாம் நாமளே ஏத்துக்கிறதா சொல்லிருங்க. சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், இன்னும் 1 மாசத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கான டெண்டர் வருது மேடம். அதான் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்படியே அது விஷயமா உங்ககிட்டயும் பேசிடலாம், கார்த்திக் சார்ட்டையும் பேசிடலாம்னு வந்தேன் மேடம். என்ன டெண்டர் அது? அது ஒண்ணும் இல்ல மேடம், அது நம்ம சோழிங்கநல்லூர்ல. சார் ஒரு நிமிஷம். அவங்களே இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வராங்க. அதுக்குள்ள ஏன் இப்படி ஆபீஸ் விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு பிரஷர் போடுறீங்க? அவங்க நல்லா இருந்தா தானே ஒர்க்கர்ஸை நல்லா பாத்துக்க முடியும். சண்மதி, ராஜிமா, மேனேஜர் நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஸ்ட்ரெஸ் ஆகாம கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு என்னமோ சரியா படல. இவரும் பெரிய ப்ராஜெக்ட் வருது அது இதுன்னு சொல்றத பார்த்தா நீங்க கண்டிப்பா இத பத்தி யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க புள்ள பாத்துக்கட்டும். நீங்க இதுல தலையிடாம ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. சண்மதி சொல்றது சரிதான். வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய நீ தேவையில்லாம எதுக்கு இதை பத்திலாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க ராஜி? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மேனேஜர் வாங்க மேல போய் பேசுவோம். பாப்பா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ராஜிமா, இந்த மாதிரி நேரத்துல எப்படி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியணும். குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணும். சரி வாங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம் வா, இங்க உட்காரு. உட்காரு. என்ன? நீ இங்க வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிறது, எனக்கு தேவையானதை பண்றது, இப்படி என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? உன் ஃபியூச்சரை பத்தி யோசிக்க வேண்டாமா? மெல்ல மெல்ல என் உடம்பு தேறிட்டு வருதுன்னு எனக்கே தெரியுது சண்மதி. இனி என்னாலேயே என்ன பாத்துக்க முடியும். இப்போ என் ஆசையெல்லாம் உன்னோட பேஷனா இருக்கிற உன் அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல நீ திரும்ப ஜாயின் பண்ணணுங்கிறது தான். நீ முதல்ல அதுக்கான வழிய பாரு. இல்ல ராஜுமா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி? என்னை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்காத. என்ன நான் பாத்துப்பேன். நீ முதல்ல உன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. எந்த காரணத்துக்காகவும் உன்னோட கனவு வீணாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பழையபடி உனக்கு பிடிச்ச அந்த அட்வொகேட் வேலைய நீ தொடங்கணும். நான் ஆபீஸ் போறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்காக நீ உன் வேலையை தியாகம் பண்ணிட்டு நீ இங்கே இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்குதே தவிர நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எப்பவும் போல நாளையில இருந்து உன் ஆபீஸ்க்கு போய் உன் வேலையை பாரு. தேங்க்யூ ராஜிமா. வர வர இந்த சண்மதி உன் மாமியார் கிட்ட ரொம்ப அக்கறை காட்டுறதும் உரிமையோட பேசுறதும் 2 பேரும் இப்படி ஒத்துமையா இருக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லையே. இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அத்தையும் வானத்தையும் கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருப்பாங்கல்லம்மா, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே தாண்டி விட்டா இந்த வீட்ல வானதி இடத்த இவளும் பிடிச்சிருவா போல இருக்கே. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது ஆர்த்தி.
இவங்கள நம்ம பிரிச்சே ஆகணும். சரியா சொன்ன. ஏதோ இந்த தடவை கம்பெனில அதிகம் லாபம் வந்திருக்குன்னு சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டா வர லாபத்தெல்லாம் இப்படி எல்லாருக்கும் வாரி கொடுத்தே சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்க போல இருக்கேம்மா. இது எல்லாத்துக்கும் நாம தான் முடிவு கட்டணும். நேரம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ற ஆர்த்தி. ஏய் சண்மதி நேத்து இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. உன் அத்தைய எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எவ்வளவு சாமர்த்தியமா எல்லா வேலையும் பாக்குற பாத்தியா? நீ இவ்ளோ நாளா இங்கதான் இருக்க, ஏதாவது செய்ய முடிஞ்சதா உன்னால? அன்னைக்கு கூட உன் அத்தை உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாங்க. நான் கூட அதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி நீ அவங்களுக்கு நெருக்கமாயிருக்க வேணா? அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்க கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிட்டா அவங்க நம்ம பக்கம் சாய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சண்மதிய விட நான் தான் அவங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. அதையாவது பண்ணு, நான் பாக்குறேன். அத்தை வா ஆர்த்தி, உட்காரு. என்னத்த இன்னும் தூங்கலையா? இல்ல ஆர்த்தி, நாள் முழுக்க ரெஸ்ட்லயே இருக்கிறதுனால நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. டேப்லெட் சாப்பிட்டீங்கல்ல? சண்மதி கொடுத்தா. சரிங்க அத்தை. ஆக்சுவலி நீங்க எப்ப பாரு ஆபீஸ் வேலையில பிஸியா இருந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் புரியுது. அதான் நாளைக்கு உங்களை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? நாளைக்கு நீங்களும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கொஞ்ச நாளாவே நீங்க ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருப்பீங்க. இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல? அது புரியுது ஆர்த்தி. ஆனா இந்த நேரத்துல வெளியில போறதான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்பதான் என் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் முடிஞ்ச இந்த 10 நாளைக்கே டாக்டர் என்ன கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல நான் உன் கூட வெளியில வந்தா அது சரியா இருக்காது. சண்மதிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது சொல்லுவா. அப்போ அந்த மருமக என்ன சொல்றாளோ அததான் நீங்க கேப்பீங்க. நானும் உங்க மருமக தானே. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ ஆர்த்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லானதுக்கு அப்புறமா போலாமேன்னு சொல்றேன். ஆனா நான் ஒன்னும் உங்களை ரொம்ப தூரம்லாம் வர சொல்லல. நம்ம தெரு முனையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க போன வாரம் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுதான். மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கறதால கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உங்க பேருக்கு சின்னதா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமான்னு தான் நான் கேட்டேன். இங்க இருந்து நம்ம தெரு முனை வரைக்கும் போயிட்டு வரதுல உங்களுக்கு என்னத்த பிரச்சனை இருக்கு? ஏன் கூட தானே நீங்க வரீங்க. நான் பத்திரமா கூட்டிட்டு போக மாட்டேனா உங்களை? வாங்கத்த போயிட்டு வந்துடலாம். என்னத்த யோசிக்கிறீங்க? அப்ப என்னோட வரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆர்த்தி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வாங்க. உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்றேன். சரி ஆர்த்தி, உன் விருப்பப்படியே நாம நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். சரிங்க. சீக்கிரமா நம்ம காலையிலேயே போயிட்டு வந்துடலாம். எப்படியோ நீங்க கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். சரிங்க, நானும் போய் படுத்துக்கிறேன். நிம்மதியா தூங்குங்க. நம்ம காலையில மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். அம்மா, என்ன ஆர்த்தி? அர்ச்சனை கூட கொண்டு வாமா, லேட் ஆயிடுச்சு. வரேன். இந்தா உன் அர்ச்சனை கூட. ஆமா, உன் அத்தையை கூட்டிட்டு எங்க கிளம்ப போற நீ? மா, நீ தானே அத்தையை நைசா கையில போட்டு வச்சுக்கோன்னு சொன்ன. அதுக்கான ஆரம்பம் தான் இது. அந்த சண்மதியை விட
நான் அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் இவ்ளோ நடிப்போம். சூப்பர் ரீ. ஏய், உன் அத்தை வராங்க, சொன்ன மாதிரி செய். என்ன ஆர்த்தி, கிளம்பலாமா? போலாம் அத்தை. அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. சமந்தி அம்மா, ஆர்த்தி உங்களுக்காகவே கோயில்ல ஸ்பெஷலா பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். இவ உங்க மேல காமிக்கிற அக்கறையும் உங்களுக்காக இவ பண்ற பூஜையிலையும் நீங்க சீக்கிரமா முழுசா நல்லபடியா குணமாகி 100 வருஷம் நல்லா இருக்க போறீங்க. சரி, கோயிலுக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. ஆர்த்தி, அத்தையை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. வாங்க. ராஜிமா, என்ன வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு? இங்க பக்கத்துல கோயில் வரைக்கும் போறோம். நீயும் வரியா சண்மதி? நான் நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீங்க என்னடானா என்னையும் வெளியே கூப்பிடுறீங்க. அவங்க ஏன் போக கூடாது? என்ன ஆர்த்தி, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீயே இப்படி கேக்குற? ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க வேண்டியவங்கள இப்படி வெளியில கூட்டிட்டு போய் அலைய வைக்கிறது சரியா சொல்லு? கொஞ்சமாவது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து அவங்க ரெஸ்ட்ல தானே இருக்காங்க. நீ இப்படி திரும்ப திரும்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு பேஷண்ட்ங்கிற ஃபீல் வரும். கொஞ்சமாவது வெளியே போயிட்டு வந்தாதானே அவங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இருந்தாலும் சண்மதி, நாங்க ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போல. இங்க நம்ம தெருமுனையில ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் போறோம். ராஜிமா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமா போகணும்? கொஞ்சம் உங்க உடம்பு தான் சரியாகட்டுமே, அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க. இல்ல, ஆர்த்தி எனக்காக அந்த கோயில வேண்டிக்கிட்டாலாம். இப்போ ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுனால அதான் அங்க போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்றா. இப்போ என்ன, அந்த கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் உங்க கைக்கு வரணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் இன்னைக்கு அத்தையை கூட்டிட்டு போறதே அவங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு நான் வேண்டினதுக்கு அங்க போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்காக தான். நீங்க போகாமலே ராஜிமா பேருக்கு அர்ச்சனை பண்ணி கோவில் பிரசாதம் நம்ம வீட தேடி வரும். ஏமா, இது என்ன கண்கட்டி வித்தையா? அது எப்படிமா கோயிலுக்கு போகாம அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வீட்டுக்கு வரும்? அதான் வரும்னு சொல்றேன்ல. கோவிலுக்கு போனாதான் ராஜிமாக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு இல்ல. அவங்களோட நல்ல மனசுக்கு கடவுளோட அருளும் அனுகிரகமும் ராஜிமாவை தேடி வரும். இந்த நிலைமையில நீங்க கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் ராஜிமா. கொஞ்ச நாள் போகட்டும். உங்க உடம்பு நல்லா தேறி குணமானதுக்கு அப்புறமா நாம எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போலாம். நீங்க ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா. யாருங்க? வணக்கம்மா. வணக்கம். நம்ம கற்பக விநாயகர் கோவில்ல போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது. உங்களுக்கு உடம்பு முடியாததுனால கோயிலுக்கு வர முடியல இல்லையா? அதனால இன்னைக்கு மண்டகப்படியில உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நேத்தே உங்க மருமக கோயிலுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அதான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்கம்மா. தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பர்சரம் தீர்க்கமாயுகு தீர்க்க சுமங்கலி பவா சர்வாபேஷ சித்திரஸ்து. அம்மா, நேத்து உங்க மருமக கோயிலுக்கு வந்து மனமுருகி ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அது நிச்சயம் உங்களுக்காக தான் இருக்கும். அவங்க வேண்டுதல் படி நீங்க ஆரோக்கியத்தோட சந்தோஷமா தீர்க்க ஆயுளோட இருக்கணும். உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வாங்கம்மா. சண்மதிமா, நீங்க சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி அம்மா பேர்ல தினமும் அர்ச்சனை பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். இனி தினமும் பகவான் அருளோட பிரசாதமும் வந்து சேரும். அப்ப நான் வரேம்மா. வரேன். கோவில் பிரசாதம் அதுவா என்ன தேடி வரும்னு சொன்னதுக்கான அர்த்தம் இதுதானா? ஆமா ராஜிமா, நீங்க நினைச்ச மாதிரியே கோவில்ல
உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் தான் கையில வந்துருச்சுல்ல, இப்போ நிம்மதி தானே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி வாங்க, டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். பாத்தியா, ராத்திரி முழுக்க உட்கார்ந்து யோசிச்சல்ல, அவன் நேத்தே போய் முடிச்சிட்டு வந்துட்டான். இந்த வக்கீல் லேசுப்பட்டவ இல்லடி, தந்திரக்காரி. அடுத்து நீ யோசிக்க போறது எதுவா இருந்தாலும் அவ மூளைக்கு எட்டாத அளவுக்கு பார்த்து யோசிக்கணும். புரியுதா?